ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா FlexClip.com. FlexClip.comல வந்து நமக்கு ஃப்ரீயாக நிறைய டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம வந்து டெக்ஸ்ட்டை ரீநேம் பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்ச எஃபெக்டில் ஆட் பண்ணுறது மூலமாக ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிள் தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வந்து இந்த வெப்சைட் ரொம்ப ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். வீடியோ பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட் வந்துருங்க FlexClip.com. ஸோ இந்த வெப்சைட்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் உள்ள போனதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்துருக்கும். ஸோ இந்த லாகின் பட்டன் கிளிக் பண்ணி லாகின் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ உங்ககிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிரியேட் வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் வச்சோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இமெயில் ஐடி வச்சு கிரியேட் பண்ணி வந்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் மேலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா FlexClip.com. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம், மை ப்ராஜெக்ட், மை டெம்ப்ளேட், ஸ்டாக் வீடியோ, க்ளவுட் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்டர்ஃபேஸில் வந்து மை ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ இந்த மை ப்ராஜெக்ட் எல்லாமே வந்துட்டு நம்ம ரீசெண்டாக வந்து என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து காட்டும். ஸோ அதெல்லாம் வந்து ரீசெண்ட் ப்ராஜெக்ட். தென் அதுக்கப்புறம் நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் வச்சு இருக்கும். ஸோ கேட்டகரிஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வேணுமா, இது இன்ட்ரோ ஆர் அவுட்ரோ, ப்ரோமோ, சேல்ஸ், சைட் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நிறைய கேட்டகரிஸ் இருந்துருக்கு. ஸோ சர்ச் வந்து இருக்குது. ஸோ சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி போட்டோம்னா ஸோ அந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துரும். ஸோ இதெல்லாமே பர்த்டே டெம்ப்ளேட்ஸ். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டாக ஆட் பண்ண கலெக்ஷன், மோஸ்ட் பாப்புலர், ஸோ எல்லாமே இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து கொடுங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ரெண்டு இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு டைம் லைன் மோட், ஒன்று வந்து ஸ்டோரி போர்ட் மோட். ஸோ ரெண்டு நல்ல இன்டர்ஃபேஸ் தான். உங்களுக்கு எந்த இன்டர்ஃபேஸ் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வீடியோ எடிட்டர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே வந்து டெம்ப்ளேட்னு இருக்கும். டெம்ப்ளேட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட என்னென்ன டெம்ப்ளேட் இருக்கோ அதெல்லாமே காட்டும். மீடியானா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோரேஜ். ஸோ நம்ம ஏதோ அப்லோட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்து நான் வந்து என்னோட சேனல் லோகோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு லோகோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் வந்து ஈஸியாக லோட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு வந்து டெக்ஸ்ட்டு, வீடியோ, ஃபோட்டோ, ஆடியோ நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஏதோ டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் எனக்கு எது வேணும் அப்படின்னு வந்துட்டு நிறைய டெம்ப்ளேட் வந்து முதல்ல சொல்லியிருந்தோம். நான் உங்களுக்கு வந்து எந்த டெம்ப்ளேட் வேணுமோ ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பர்த்டே டெம்ப்ளேட் வந்து இருக்குது. ஜஸ்ட்டு வந்து அப்ளை ஆல் 4 பேஜ் வந்து கொடுத்துடலாம். ஸோ 4 பேஜ் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து தெரியும் நமக்கு ஹாப்பி பர்த்டே டாட். தென் அதுக்கப்புறம் வந்து இமேஜ், வீடியோஸ் எல்லாமே நமக்கு வந்து லோட் ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம ஈஸியாக வந்து மாற்றிக்கவும் முடியும். ஸோ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல வந்து நம்ம ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் வந்து ஆட் பண்ணுறது மூலம் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து ஹாப்பி பர்த்டே டேட்னு வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களோட பேர் வந்து மாற்றிக்க முடியும். ஜஸ்ட்டு வந்து டேடுன்ற இடத்துல நம்ம வந்து வேறு ஏதாவது பேர் மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஹாப்பி பர்த்டே கோ வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வந்து பேர் மாற்றிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு ஃபுட்டேஜ் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ ட்ராக் பண்ணி கரெக்டாக இதுக்குள்ளே செட் பண்ணிட்டோம் அப்படின்னா என் ஃபோட்டோ வந்து ரீப்ளேஸ் வந்து ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து நம்ம ஃபோட்டோ தான் வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்க முடியும். நம்ம ஃபோட்டோ வந்து எதுவும் அனிமேஷன் வந்து கிடையாது. இங்கே மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, மேலே வந்து அந்த ஃபோட்டோக்கு வந்து ஃபில்டர் மாத்திரம் தான் மாற்றிக்க முடியும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நிறைய ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஃபில்டர் வேணுமோ அந்த ஃபில்டர் வந்து ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து இமேஜுக்கான எக்ஸ்போசர், தென் அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டன்ட், பிரைட்னஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இமேஜுக்கான எக்ஸ்போசர் இன்க்ரீஸ் பண்ணுமா, இல்லை வந்து கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுமோ, இல்லை பிரைட்னஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்க முடியும். தெனக்கு ஃப்ளிப் இருக்குது. ஸோ ஃப்ளிப் கொடுத்து நம்ம வந்து அந்த இமேஜை வந்துட்டு வெர்டிகலாவோ இல்லை ஹரிசாண்டலாவோ வந்து ஃபிட் வந்து பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் வந்து கிராப் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மோஷன் இருக்குது. ஸோ அதை கொடுத்து நம்ம வந்து அந்த இமேஜ் வந்து ரவுண்ட் ஆகிட்டே இருக்கணுமா, இல்லை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி வரணுமா, இல்லை வந்து ப்ரீத் வரணுமா, ஸோ இந்த மாதிரி டிராஃப்ட் வந்து வரணுமா செட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள்
ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு இதை தூக்கி போட்டுடலாம். ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இமேஜ் வந்து லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல லோக்கல்லேருந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபோட்டோவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோஷன்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரே ஃபோட்டோ வந்துருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து நம்ம மாற்றிடலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் வந்து விடும். 5 செகண்டுக்கு ஜாஸ்தி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு வந்து 10 வந்து போட்டுக்கலாம். ஸோ 10 போட்டிங்க அப்படின்னா அவங்க டைம் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு 6 நமக்கு வந்து கம்மி டைமே போதும். ஸோ நம்ம வந்து பார்த்தா 6 வந்து போட்டுக்கலாம். ஒன்ஸ் போட்டதுக்கப்புறம் தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ட்ரான்சாக்ஷன் தர பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த 2 பட்டனுக்கு நமக்கு பக்கத்தில் வந்து பார்த்தா ட்ரான்சாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ட்ரான்சாக்ஷன் வேணுமோ அது ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்சாக்ஷனோட ப்ரிவியூ வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ நிறைய ட்ரான்சாக்ஷன் வந்து இருக்குது. ஓகே, இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தா ட்ரான்சாக்ஷன் தான். ஜஸ்ட் இப்போ நான் வந்து தூக்கி போட்டுக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலே மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து செட் ஆயிரும். ஜஸ்ட் இப்போ இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்துருப்பீங்க எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் மாற்றிக்க முடியும். ஜஸ்ட் இப்போ இதுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து மாற்றலாம். ஒன்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட்னு இருக்கும். அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 480p 720p 1080p எடுத்துக்க முடியும். ஸோ 480p வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து எடுத்துக்க முடியும். 720p வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 10 ப்ரோமோ கோட்ஸ் வந்து இருக்குது. அந்த ப்ரோமோ கோட் அப்ளை பண்ணுறது மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் யூஸராக ஜாயின் பண்ணிக்க முடியும். 10 மெம்பர்ஸ்க்கு மட்டும் நம்ம ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருக்கோம். அந்த கூப்பன் கோட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து 720p வரைக்கும் எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். 1080p வேணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டன். ஸோ அதை நீங்கள் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கிட்ட வந்துட்டு 720p கொடுத்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்துடலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து வரும். ஜஸ்ட் நம்ம எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு அந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டான சவுண்டு வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்களும் சவுண்ட் எஃபெக்ட் தனியாக ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்துருப்பீங்க நம்ம ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நான் பண்ணது வந்து பார்த்தா ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் நமக்கு நிறையா வந்து ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ்லாம் நிறையா வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி நமக்கு இதில் வந்து நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எதுவுமே ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இது வந்து பாருங்கள், நம்ம இதை வந்து இதில் தான் பண்ணது. ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த அவுட்ரோ, ஸோ இந்த மாதிரி நமக்கு இதில் வந்து நிறையா ஃப்ரீ அண்ட் அவுட்ரோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூடியூபாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு பர்த்டே பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு கமர்ஷியல், ஒரு ஆட், ப்ரோமோ, ஸோ அந்த மாதிரி வந்து எது பண்ணுறதா இருந்தாலும் FlexClip வெப்சைட் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. ஸோ நீங்கள் எந்த விதமான அடிஷனல் சாஃப்ட்வேர்ஸ் முதல்ல சொன்ன மாதிரி இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஈஸியாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். ட்ரீ கொடுத்துடலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்லைட். ஸோ எக்ஸாம்பிள் ட்ரீ பண்ணிடலாம். தென் அதுக்கப்புறம் வந்து மாடர்ன் டைட்டில்ஸ்னு போட்டு நிறைய டைட்டில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செட் பண்ணிங்க. ஜஸ்ட் இப்போ தூக்கி இங்கே போட்டுடலாம். ஓகே, டிஸ்ப்ளே பண்ணலாம். ஓகே, இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறையா டைட்டில்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்போ வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ நம்ம ஆட் பண்ண டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தா ரொம்ப ஈஸியாக வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது, டிலீட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, தென் அதுக்கப்புறம் நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லேஸ் கூட இருக்குது. ஸோ ஓவர்லேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎல் வந்து கொடுக்கலாம். ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லேஸ். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரீயான ஓவர்லேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஃபுட்டேஜஸ் வந்து இருக்குது. ஸோ ஸ்டாக் ஃபுட்டேஜ் வந்து டிலீட் பண்ணுவோம் எல்லாத்தையுமே. ஸோ ஸ்டாக் ஃபுட்டேஜ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட். ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் வந்து இங்கே தூக்கி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு நம்மளே செட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஜஸ்ட் ட்ரிம் வீடியோ வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வீடியோ பார்ட் மட்டும் நமக்கு வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தா டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இதை தூக்கி போட்டு ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்கள்.
ஸோ இந்த பேஜ் நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து டெக்ஸ்ட் வந்து போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு வந்து முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டாக் ஃபுட்டேஜ் நிறையா இருக்குது. ஸோ டெக் ஒன் டைப் பண்ணுவோம், கொடுத்து ஜஸ்ட் வந்து பார்த்தா ப்ளஸ் பட்டன் கொடுத்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்தா டெக்ஸ்ட் வந்து வந்துடும். பாருங்கள், இந்த ஃபுட்டேஜ் வந்து பார்த்தா டெக் ஃபுட்டேஜ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தா எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது, மியூசிக் இருக்குது, ஃபோட்டோஸ், வீடியோஸ், டெக்ஸ்ட்டு, மீடியா, டெம்ப்ளேட், ஸோ பேக்ரவுண்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த டெம்ப்ளேட்டோ அந்த டெம்ப்ளேட் நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டு, ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வந்து சொல்லியிருந்தோம் 10 ப்ரோமோ கோட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த ப்ரோமோ கோட் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 720p வரைக்கும் வந்து ஃப்ரீயாக வந்து வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ ஒரு பேசிக் யூஸராக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் நேரத்தில் வந்து அந்த கோட் இருக்கும். அந்த கோட் வந்து நீங்கள் காப்பி பண்ணி ஜஸ்ட் ரீடிம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 720p பிக்சல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்க முடியும், குவாலிட்டியாக எடுத்துக்க முடியும். அதுக்கு மேலே 1080p வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வர 10 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து இந்த கோட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் கோட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இந்த FlexClip இதை வந்து பார்த்து இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா FlexClip.com வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணவே தேவை கிடையாது. ஸோ ஜஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு நம்ம வந்து பார்த்து லாகின் பண்ணிக்க முடியும். உள்ளே நமக்கு வந்து நிறையா ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் நிறையா இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் வந்து நேம் மாற்றுறது, அதுக்கப்புறம் வந்து ட்ரான்சாக்ஷன் போகிறது, டெக்ஸ்ட் ஓவர்லே, அதுக்கப்புறம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் அனிமேஷன்ஸ் வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ரீநேம் பண்ணுறது மூலமாக ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 ப்ரோமோ கோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் இருக்கும், பேசிக் பிளான் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் நம்ம வந்து 720p பிக்சல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எடுத்துக்க முடியும். ஓகே, இந்த ப்ரோமோ கோட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோமோ கோட் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் சேனலுக்குள்ளே போயிட்டு அந்த ப்ரோமோ கோட் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் போகிறதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ கைஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வெப்சைட்டுக்கான லிங்க், ப்ரோமோ கோடு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல் செலக்ட் பண்ணாமல் போகிற நோட்டிஃபிகேஷனும். ஸோ இந்த வீடியோவில் தான் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.